கட்ரா குஸ்தி 2 திரைப்படம் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் சார்பாக இயக்குனர்களுக்கு சிறப்பு காட்சியாக காண்பிக்கப்பட்டது. படக்குழுவினர்களுக்கு இயக்குனர் சங்கம் மரியாதை செய்கிறது. உதவி இயக்குனர் சோமசூர்யா அவர்களுக்கு முத்தொடுவர்கள் பொன்னுடை போட்டார். இப்படத்தின் இயக்குனர் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்திருந்து படம் பார்க்க வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. படத்தோட தயாரிப்பாளர் ஐஸ்வரி சார் துபாயில் இருக்கிறதுனால வர முடியல. மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. ஹீரோ விஷ்ணு சாரும் வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு நேற்று ஓடிடி மீட்டிங்காக மும்பை போயிட்டார். அதனால் அவரும் வர முடியல, சொல்ல சொன்னார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப கவிச்சலெல்லாம் விழுந்து சிரித்தேன். அது அண்ணன் பக்கத்தில் இருந்து பார்த்தாரு. உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். லாஸ்ட்டாக ½ எஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைனுடைய எக்ஸ்பிரஷனை நான் வாட்ச் பண்ணிட்டே வரேன். அது இன்டர்வல் சீனில் அந்த அம்மா கோபமாக அந்த குழந்தைய பார்த்தாலும் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது அது அப்படியே ஷாக்காகியும் புரியாமலும் அடுத்து என்ன நடக்கணும்னு தெரியாமலும் அதை அப்படியே பார்ப்பேன். இது நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்களா, இல்லை அதுவாக பண்ணிச்சா, அது நடித்து காட்டினீங்களா, எனக்கு அது உண்மையிலே புரியல. அவ்வளோ அழகாக பண்ணிச்சு அந்த குழந்தை. அதான் எனக்கு இல்லை. குழந்தை முதல்ல தமிழ் பேசுகிற குழந்தை. அதுக்கு ஓன் வாய்ஸா? ஓன் வாய்ஸ் தான். டப்பிங் கிடையாது, ஓன் வாய்ஸ். அப்பா மிரட்டிடுச்சு அந்த குழந்தை. இந்த கட்டாகுஸ்தியில் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அந்த குழந்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். முடிஞ்சால் அது அட்ரஸ் கொடுங்க, நான் வீட்டில் போய் அதுக்கு வாழ்த்து சொல்கிறேன். விஷ்ணு நமக்கு சொல்ல வேண்டாம், அவர் ரொம்ப வருஷமாக நடிச்சுட்டு இருக்கிறாரு. ஹீரோயின் மற்ற கேரக்டர்ஸு கருணாஸ் கடைசியில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கருணாஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கல. அதனால் கருணாஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. மற்ற எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட், அதனால் அது சொல்ல தேவையில்லை. ஒரு நல்ல க்ளீன் என்டர்டெயின்மெண்ட் படம், ஒரு பெரிய ஹிட் இந்த வருஷம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறது, லாஸ்ட் இந்த 2 வருஷமாக சின்ன சின்ன படங்கள் ரொம்ப ஹிட் ஆகுது. ஆண்பாவம் புல்லாது, குடும்பஸ்தன், இந்த மாதிரி படங்கள்லாம் ஹிட் ஆகும்போது அது ஒரு ஆரோக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி. இது இன்னும் தொடர்ந்து கண்டினியூ ஆகணும். நல்ல கண்டென்ட் ஓரியன்டான சின்ன சின்ன படங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் இதெல்லாம் ஹிட் ஆகணும். ஸோ வாழ்த்துக்கள், டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். டைரக்டருக்கு விஷால் விஷ்ணு கார் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். நாங்களாம் படம் பண்ணும்போது ஹிட் பண்ணால் யாரும் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி நினைக்கிறதில்ல. அது வரையா ஐஸ்வரி சாரா? ஓகே, ஐஸ்வரி சார் என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். கிட்டத்தட்ட மோர் தென் 36 இயர்ஸ் என்னுடைய நல்ல நண்பர் அவர்கிட்ட நான் தனியாக பேசுகிறேன். ஒரு நல்ல படத்தை தந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தெரியாது, நானும் அவர் பயங்கர க்ளோஸு. ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் கைத்தட்டி பார்த்ததெல்லாம் நான் பார்த்தேன். அவ்வளோ நகைச்சுவையும் இவர் இருந்தது தான். ஏன்னா இவர் எழில் சாருடைய கோ-டைரக்டர். நான் நடித்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் வரைக்கும் அழிக்க முடியாத ஒரு காமெடி இருக்குது. அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு கோணிக்கு அந்த காமெடி எடுக்கும்போது மணிமேகலை ஷூட்டிங். அது ஒரு கன்ஜெஸ்டான ரூம், 10க்கு 10 ரூமில் தான் அந்த ஷூட்டிங்கில் நானும் ரோபஸ்டாங்கவும் சூரியன் நடிச்சிட்டு இருந்தோம். டைரக்டர் உட்கார இடம் இல்லாதனால ஒரு 2 ரூம் தள்ளி மானிட்டர் வச்சுட்டு உட்காந்தாரு. அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் பாலம் யாருன்னா கோ-டைரக்டர் செல்லா சார். அவ்வளோ தூரம் நம்ம ஒன்று சொல்லுவோம், அங்கே போய் சொல்லுவார். சார் ஒன்று சொல்லுவார், இங்கே தான் சொல்லுவார். அந்த ட்ராவல் இன்ன வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. 2 நாள் ஷூட்டிங்கு. அதில் மிகப்பெரிய உழைப்பு செல்லா சாருக்கு இருக்கு. அவர் என்னென்னா இருக்கிற இடமே தெரியாது. இப்போ ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 ஹிட்டு கொடுத்துருக்காரு. திருக்கோரப்பட்டி சிங்கம், அப்புறம் இதோடைய ப்ரீக்யூர் கட்டாகுஸ்தி 1, இது சீக்குவல் கட்டாகுஸ்தி 2. இந்த படத்தில் எல்லா விமர்சனம் நான் பார்த்தேன். அது ஒன்று ஸ்பெஷலாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, லேர்ன் பண்ண வேண்டியது என்னென்னா, சிங்கம் 2க்கு அப்புறம் சீக்குவலில் ஹிட்டான 2 இந்த படம் மட்டும்தான். ஒரு சீக்குவலை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அந்த படம் இருக்கும். எல்லாமே ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த படம் ஒரு பிஸ்னஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு கதையை பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பார்ட் 2 அது பேரை வச்சு 2ன்னு வச்சிடறாங்க. அதனால
2 எடுத்த படம் கிட்டத்தட்ட ஒரு 50 படம் தமிழ் சினிமா 2 வந்திருக்கு. அது 2 தான் கிட்ட, ஒன்று சிங்கம், இன்னொன்று கட்டா குஸ்தி 2. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் 2வது பார்ட்டுக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்கணுங்கிற ஒரு உண்மையை இந்த படம் நமக்கு வலியுறுத்தி. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோ ஒரு பொண்ணை புதுசா கல்யாணம் பண்றான். அவன் வந்து ரெஸ்லிங் தெரிஞ்ச ஒரு உண்மை தெரியுது. அப்புறம் எப்படி அவன் மாறுறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். மாறினதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் எப்படி லீட் ஆகுது அப்படிங்கிறது செகண்ட் ஹாஃப். அற்புதமான ஒரு முயற்சி. இதே மாதிரி நிறைய படங்கள் வரணும். இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் சொல்ல நினைச்சேன், சார் சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே இந்த குழந்தை பெர்ஃபார்மன்ஸ், ஒரு நடிகனா ஒரு குழந்தைய பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்களே தனியாக கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அசோசியேட்டராக ஒர்க் பண்ணியிருப்பீங்க, டைரக்டராக இருந்திருப்பீங்க. ஒரு குழந்தைக்கு பயிற்சி பெறது அவ்வளோ கஷ்டம். உண்மையிலே சொல்கிறேன், இந்த படத்தில் வந்து நேஷனல் அவார்டு அனுப்புறீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு தான், அந்த குழந்தைங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அப்புறம் ஒரு அழகான குடும்ப கதை எவ்வளோ தூரம் என்டர்டைன் பண்ண முடியும் லாஜிக்கை மீறி அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இந்த படம் இருக்கு. தொடர்ந்து கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வெற்றி படத்தையே இயக்குவார்கள் நம்பிக்கை இந்த படம் கொடுத்துருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா சார், மற்றும் உங்களுக்கு குழுக்களுடைய ஒன்று வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உதயகுமார் அண்ணன். என்டர்டெய்னிங் சினிமாவை பார்த்துருக்கீங்க. நான் கட்டா குஸ்தி எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. அதே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பேன். குறிப்பாக அந்த ஐஸ்வர்யா லட்சுமியோட பர்ஃபார்மன்ஸு, அது அந்த ஃபைட்டிங்கில் சீக்வன்ஸில் அது தன்னை டெடிக்கேட்டடாக பண்ணியிருந்தது அந்த ஃபஸ்ட்டு படத்துலேயே. இதுலேயும் வந்து அந்த கிளைமேக்ஸில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒட்டு மொத்தமும் ஒரு குடும்பத்துக்குள்ளே புருஷன் கொண்டாட்டிக்கிட்ட தோக்குறது தான் நியாயம். அதுதான் செல்வமணி கூட அடிக்கடி சொல்லுவார். அதனால் ஆனால் குழந்தைக்காக அப்போ ஜெயிக்கிறாங்க. இது கொஞ்சம் அந்த ட்விஸ்ட்டு நம்ம எல்லாரும் அப்படிதான், நம்ம இவன் தோற்றுருவான்னு தான் நினச்சேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுனால நான் தோற்றுருவான்னு நினச்சேன். பட் எக்ஸ்ட்ராடனரி தம்பி விக்ரமன் சார் சொன்ன மாதிரி இந்த குழந்தை எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் ஆகும். அது ஒரு கதைக்காக தன்னை மிகைப்படுத்திக்காமல் நடிக்கிற ஹீரோவுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். நீங்களும் ஏன்னா ஹீரோவாக தான் நடிக்கணும், இப்படி தான் நடிக்கணும்னு நிறைய இந்த ஃபஸ்ட்டு படத்துலேயே, அது ஃபஸ்ட்டு பார்ட்லேயே அவர் ப்ரூவ் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபியும் நல்லா இருந்தது, பிரமாதமாக பண்ணியிருந்தார். ஆர்ட் டைரக்ஷனில் அந்த செட்டு, நீங்கள் அது எங்கே வெளியே போட்டிங்களா அந்த ஃபைனல் இது, அது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதாவது நேச்சுரலாகவும் இருந்தது, கொஞ்சம் மிகைப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் அது இருந்தால் தான் அந்த கிளாமர் இருந்தால் தான் கிளைமேக்ஸுக்கு நல்லா இருக்கும் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வீடு, அந்த வீடு எங்கே சூப்பராக இருக்கு. ஓகே வெரி குட். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நேச்சுரலாக இருந்தது வீடு செட்டு, ரொம்ப நல்லா இருந்தது. எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இசை, முதல்ல தயாரிப்பாளருக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லணும். ஏன்னா அவர் இந்த சினிமாவில் நிறைய சாதிக்கணும், நிறைய சினிமா நம்ம சங்கமும் அவர் வந்து இன்னொரு 50-100 பேருக்கு பென்ஷன் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு வெற்றிகள் வந்து சேரணும். ஏன்னா அவர் வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி ஆகிட்டார் தயாரிப்பாளர். அதனால் ஐஸ்வரி கணேஷ் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பர். சின்ன கவுண்டர் பண்ணும்போது என் கூடவே தான் இருப்பார். கடைசி வரையில் நான் அவருக்கு சான்ஸ் கொடுக்கல, அது வேறு விஷயம். அது போவேன் என் அண்ணா நான் சொல்லுவேன், நான் மட்டும் சான்ஸ் கொடுத்துருந்தேன், நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இப்போ வளர்ந்துருக்க முடியாது. நான் நடிக்கிறதுக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருந்திருப்பாரு. ஆமாம், அது முதலியே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலேயே நான் இன்னும் இறைவன் இதெல்லாம் கடவுள் கொடுக்குற இதுதானே. நமக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களுடைய டேலண்ட்டை நம்ம சில டைமில் நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். கூடவே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஆளானது, இந்த மாதிரி நமக்கு ஒரு இது வரும். நம்ம அசிஸ்டண்ட்டுகளை கூட நம்ம வந்து நினைக்க மாட்டோம். உதாரணத்துக்கு எழிலே நினச்சிருக்க மாட்டார் இவர் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை இயக்குவார். உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லாரும் தன்னுடைய சொந்த டேலண்ட்டையும் கற்பனை திறனையும் வைத்து இந்த மாதிரி வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு உதாரண புருஷனாக தம்பி ஐயா நீங்கள் எல்லாரும் ஜெயிக்கணுன்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு இந்த படம். தொடர்ந்து ரவிமரியா சொன்ன மாதிரி தொடர்ந்து வெற்றி படங்களை மட்டுமே எய்ம் பண்ணி பண்ணுங்க, பொறுமையாக பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாலும் அது நிச்சயமாக இந்த மாதிரி பேசப்படுற ஒரு கமர்ஷியல் ஃபேமிலி சப்ஜெக்டாக எடுத்து பண்ணுங்க. ஏன்னா ஃபேமிலி சப்ஜெக்ட் எப்பவுமே ஜெயிக்கும், அது தோக்காது. கட்ரா குஸ்தி 3 3வது பகுதியை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த படத்தை மாபெரும் வெற்றியாக்கிய மக்களுக்கு நன்றி.